நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, சீனி சீக்கிரம் வா, டிஃபன் ரெடியா இருக்கு. அப்பா, சீனு. அட, என்னப்பா, நான் டிஃபன் எப்பவும் ரெடி பண்ணிட்டு நீங்க இவ்ளோ லேட்டா குளிச்சிட்டு வரீங்க? அம்மாடி, இவ்வளவு நேரம் சீனு தான் பாத்ரூம்ல இருந்தா. வாட் கேன் ஐ டு? அப்படியா? ஒருத்தங்க எனக்கு முன்னாடி குளிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு 1 மணி நேரம், முழுசா 1 மணி நேரம் என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க? சீனு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா. ஷீ இஸ் a bathroom singer. நீங்க 2 பேரும் என்ன கிண்டல் பண்றீங்கல? சரி, இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் டிஃபனே கிடையாது. பட்னியா இருங்க. She is changing, சீனு. என்னுடைய பழைய பிரியா திரும்பி வந்துகிட்டு இருக்கா. நான் தான் பால்காரம்மா. வாங்க வாங்க. நான் திரும்ப வந்துட்டேம்மா. இனிமே நீங்க என்கிட்ட தான் பால் வாங்கணும். யாரும் என்னை எதுவும் சொல்ல முடியாது. உங்களுக்கு கல்யாணம் நடக்க போற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதுவும் ரொம்ப பெரிய இடம்னு வேற சொன்னாங்க. காலையில் உள்ள எல்லாருக்குமே நல்லா தெரியும். ப்ரொஃபசர் சார் ரொம்ப ஜென்டில்மேன், எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டார்னு. ஆனா இந்த காலையில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சின்ன மனுஷனுங்க. அவங்க ஆளுங்க மட்டும் இல்ல, மனசும் சின்னது. அவங்களால உங்களை புரிஞ்சுக்கவே முடியாதுமா. இந்த உள்ள கொண்டு போய் பாத்திரத்துல ஊத்திட்டு திருப்பி கொண்டு வாங்க. நம்ம காலனில இருக்கிற ரவுடி பசங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க இருக்கிற எல்லாரும் நம்மள மதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரியும், இது எல்லாம் ஆதித்யானோட வேலை தான். எப்படி அவர் ட்ரெயின்ல இருந்த குண்டர்களை வெளியேற்றினாரோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்க துக்கத்தெல்லாம் வெளியேற்றிடுவாரு. நீங்க வேணா பாருங்கக்கா. அக்கா, இந்த சந்தோஷத்துல ஒரு டீ கொடுங்க. அடையும் கண்ணா, இன்னும் அதே நினைப்புல தான் இருக்குல்ல? எதுவுமே புரிய மாட்டேங்குது இல்ல? படிச்சிட்டு இருக்கேன் தாத்தா, தெரியலையா? ஆமாமா, ஆனா எல்லா இடத்துலயும் அந்த பொண்ணோட ஃபேஸ் தானே தெரியும் இல்லையா? அம்மா, எனக்கு டீ கொண்டு வாமா ப்ளீஸ். டீ குடிச்சு ரெஃப்ரெஷ் ஆனாதான் கொஞ்சமாவது படிப்பு ஏறும் தாத்தா. என்ன விஷயம்? முடியல தாத்தா, எப்போ என் வாழ்க்கையில அவ வருவான்னு காத்துட்டு இருக்கேன். இது இல்ல விஷயம். மா 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 டீ மா. என்ன ஆடு மாதிரி மே மேன்னு கத்திக்கிட்டு இருக்க? அவ எங்கேயோ வெளியில போயிருக்கா. நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இருங்க, நீங்க இருங்க, நான் டீ போட்டு வரேன். எங்கே இருக்கணும்? நான் உட்காந்துக்கிட்டு தானே இருக்கேன். என்னம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? சரி, அதெல்லாம் விடு. இத எடுத்துக்க. இத சின்ன சின்னதா கட் பண்ணி குழம்புலயும் பொரியல்லையும் போடு. அண்ணனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது என்னது? ஏன்லாம் தெரியாது, ஆனா இது ரொம்ப நல்ல காய்னு நான் சொல்லுவேன். அதே ஏனா? ஏனா இது சாப்பிட்டதும் மனசுல இருக்கிற சந்தோஷம் அப்படியே வெளியே வந்துரும். அந்த மாதிரி இதுல ஒரு மந்திரம் இருக்கு. இத சாப்பிட்டா நீயும் சந்தோஷமா இருப்ப, அண்ணனும் சந்தோஷமா இருப்பாரு. 2 பேரும் ஜாலியா இருக்கலாம்.
ஓ ஓ சமையல்லாம் பலமா போயிட்டு இருக்கு போல இருக்கு. வாசனை வெளியில மூக்கு தொலைக்குது. என்ன அண்ணி, அண்ணனை கரெக்ட் பண்றதுக்காக அவருக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் பண்ணி கலக்குறீங்க போல இருக்கே. ஆனா இந்த மச்சனரோட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், எனக்காக கொஞ்சம் டீ போட்டு தரீங்களா ப்ளீஸ்? இப்பவே வேணும். ஆனா டீ போடுறதுனால சமையல் லேட் ஆகும்னா வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல இல்ல, நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஏன்னா அவர் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல. ஓ அப்படியா? அப்ப அண்ணனும் உங்களை கரெக்ட் பண்றதுல தான் பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ணன் நல்ல வேலையில இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. என்ன கிஃப்ட் கேட்டிருக்கீங்க அண்ணன் கிட்ட? வேற என்ன கேட்ட போறாங்க? சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிருப்பாங்க. அட அவ்வளவுதானா? விடுங்க, அண்ணன் கிட்ட நானே பேசுறேன். நானே டீ போட்டுக்கிறேன். ஓகே? இல்ல வேணாம், நானே அவர்கிட்ட பேசிட்டேன். என்ன சொன்னார் அவரு? அவர் என்ன சொன்னாருன்னா பொண்ணுங்களுக்கு டீ போட தெரியாதுன்னு சொன்னாரு. அப்படியா சொன்னாரு அவரு? அடா அண்ணி, நீங்க போடுற டீல கொஞ்சம் காதலையும் கலந்து கொடுங்க. அதுக்கப்புறம் அண்ணன் நீங்க கீழ்ச்ச கோட்டை தாண்டவே மாட்டாரு. இவர் எவ்வளவு சிம்பிளா இருக்காருல்ல, அப்படியே அவருக்கு நேர்மாறா. இவருக்கு வரப்போற பொண்டாட்டி வேற மாதிரி இருக்க போறா. அந்த பொண்ணு அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டா. எதிரெதிரா இருக்கிறவங்க எப்படி விரும்புறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. அப்படின்னா என்ன மாதிரி உங்க அண்ணனை நான் ரொம்பவே விரும்புறேன். ஹாய் ஹாய் பாத்தியா, உனக்காக தான் நான் இந்த முருங்கைக்காய வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பாரு மேஜிக்க. என்ன பண்றாங்க? கேலி பண்ணிக்கிட்டு இரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேடம் நீங்க எங்க? நீங்க ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேன் மேடம். நான் கௌதமோட கேபினுக்கு போகணும். மேடம் சார் வர நேரம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவர் சொல்லாம நீங்க ரெண்டல் ரெசிப்ட் இந்த அட்ரஸ்ல கௌதமோட கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் நடக்கலையே. அப்ப இந்த ஃபிளாட் யாரோடதா இருக்கும்? நான் திரும்ப வந்துட்டேமா. இனிமே நீங்க என்கிட்ட தான் பால் வாங்கணும். யாரும் என்னை எதுவும் சொல்ல முடியாது. உங்களுக்கு கல்யாணம் நடக்க போற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதுவும் ரொம்ப பெரிய இடம்னு வேற சொன்னாங்க. எனக்கு தெரியும், இது எல்லாம் ஆதித்யானோட வேலை தான். தக்காளி எவ்வளோ? ஒரு பார்வையில் பூ கொடுத்தாய், ஒரு வார்த்தையில் வாழ வைத்தாய், ஒரு மேகத்தை போல் எந்த
பார்த்திட வேண்டும். உயிரே நீ பார்த்தாலே உயிருக்குள் பூகம்பங்கள் தோன்றும். உன்னால் அடி உன்னாலே உள்ளுக்குள் என்னென்னவோ ஆகும். என்ன சும்மா? ஆர் யூ ஓகே? அப்பா அப்புறம் ஏன் என்ன பார்த்து ஆச்சரியப்படுற? இன்னைக்கு எனக்கு ஆச்சரியப்படுற நாள் போல இருக்குப்பா. அதுக்கு அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் ஒண்ணும் இல்லப்பா. ஆதித்யா அனி டீ இங்க வச்சிருங்க, நான் படிச்சிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் அனி. என்னாச்சு? அண்ணனை பத்தி என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ? என்ன என்ன அது எனக்கு 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 சொல்லுங்க. எனக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். ஆனா எனக்கு புரியவே மாட்டேங்குது எப்படின்னு. நீங்க நீங்க அவரோட ஃப்ரெண்டு தானே? எனக்கு சொல்லுங்களேன், அவர் கூட எப்படி ஃப்ரெண்டா பழகிறது? அது சரி அண்ணி, எனக்கும் அவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் இதயத்துல இருந்து யோசிப்பேன், அண்ணன் மூளையில இருந்து யோசிப்பாரு. என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஈஸி, ஆனா அண்ணன் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம்னா அவ்வளவு கிடையாது. நீங்க இந்த சிட்டு பொண்ணோட பேச்ச கேட்கவே கேட்காதீங்க, ஓகே? அப்புறம் அண்ணனுக்கு இந்த சாப்பாடு மேலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையவே கிடையாது. நீங்க அவர் மூளையை புரிஞ்சுக்கோங்க, அவர் என்ன யோசிக்கிறாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அவர் பேச்சு கம்மி, செயல் அதிகம். அண்ணனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் டைமுக்கு டைம் சரியா நடக்கணும். அதுக்காக அண்ணன் மத்தவங்கள பத்தி யோசிக்க மாட்டாருன்னு இல்ல, யோசிக்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் இருக்கணும், அப்பதான் யோசிப்பாரு. அதுக்காக தான் நான் சொல்றேன், நீ உங்க மனசுல என்ன இருக்கோ அதை நேரடியா விட்டு பேசிருங்க. உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, உங்க வாழ்க்கைக்கு எது முக்கியம், எல்லாத்தையும் அண்ணனே வந்து பேஸ்டோன்னு விட்டீங்க வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால நீங்களே முதல்ல ஸ்டெப் எடுங்க. உங்க மனசை திறந்து ஓப்பனா பேசுங்க. முதல்ல பயப்படாதீங்க. ஆதித்யா, அது ரொம்ப சாரி, நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல. அட பரவாயில்ல நீ. அது அது தேங்க்ஸுங்க. ஆனா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன. இவ்வளவு அன்பான வெகுளியான மனைவி கிடைச்சிருக்காங்க. ஆனா என்னோட உயிர் இன்னும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. என் நம்பர் மூளையில வெறும் ஞாபகத்துல மட்டும்தான் இருக்குமோ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, உட்கார். நீ முதல்ல சாப்பிடு. அக்கா, இது ஏன் சேர்ல, அப்பாவோட சேர். நான் இங்க உட்காந்துக்கிறேன். இன்னைக்கு என்ன சமையல் தெரியுமா? என்ன சாப்பாடு? அக்கா, இது ஏன் தரீங்க? ரொட்டி கொடுங்க.
இங்க இருக்கிற சப்பாத்தி உன்னால எடுத்துக்க முடியாதா? அக்கா, நான் சாப்பிடும்போது தண்ணி குடிக்க மாட்டேன். குடிக்கலன்னா விடு. இது நல்லா இருக்கே. நினைப்ப எங்கேயோ வச்சுக்கிட்டு என்ன திட்டுறீங்க? இப்ப என்ன சொன்ன? அட ஒண்ணு இல்ல. அப்புறம் இதெல்லாம் நடக்குதே, இந்த விஷயம் எல்லாம் லவ்வால. என்ன விஷயம் சீனு? வாட் ஆர் யூ டாக்கிங் அபௌட்? ஒண்ணு இல்லப்பா, நீங்க வாங்க நம்ம சாப்பிடலாம். ம். எனக்கு பசிக்குது. ஏன்பா நீ சாப்பிடறத நான் தடுக்கவே இல்லையே. பட் நெவர் ஈட் இன் a hurry. அவசர அவசரமா சாப்பிடவே கூடாது. சரிங்கப்பா. சாப்பாடையே முதல்ல பரிமாறின? ரொட்டி பண்ணலையா? செஞ்சிருக்கேன்பா. என்னமாச்சு? உன் கவனம் எங்க இருக்கு? எல்லாம் நல்லா தானே இருக்கு. அட என்னம்மா இது? என்னாச்சு? நான் போய் துணி எடுத்துட்டு வரேன். இட்ஸ் ஆல் ரைட் பிரியா. நினைப்ப எங்கேயோ வச்சுட்டு என்ன திட்டுறீங்க? அப்புறம் இதெல்லாம் நடக்குதே, இது எல்லாமே அந்த லவ்வால தான். எனக்கு தெரியும் நான் உன்னை காதலிக்கிறேன்னு. இத்தனை நாள் நான் உன் பின்னாடி வந்துட்டு இருந்தேன். ஆனா இனி நீ என் பின்னாடி வருவ பிரியா. என்னால இதுக்கு மேல காத்துட்டு இருக்க முடியாதுப்பா. கொடு. யார் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா நேத்துல இருந்தே நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட பிரியா. என்னாச்சு எனக்கு? ஒருவேளை இதுதான் காதல்னு சொல்வாங்களா? அக்கா, அக்கா கனவுக்கு போயிட்டீங்களா? நான் சொன்னல இது எல்லாமே அந்த லவ்வால தானே. வாய் முடிச்சினோ. நான் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்க போற ஆதித்யா அண்ணன். அம்மா நீங்க இங்க ஃபோன் பண்ணி பேசணும்னு கூட உனக்கு தோணலல்ல? உன் ஆபீஸ்ல இருந்து இந்த அட்ரஸ் எடுத்துக்கிட்டு இங்க நான் வந்திருக்கேன். நீ அவ கூட தான் இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் கௌதம். நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன்ல, அவளை நீ விட்டுணும்னு. இல்லைன்னா உனக்கு எனக்கு எந்த உறவு இல்லைன்னு சொன்னா. ஆனா நான் இப்படி பண்ண மாட்டேன். என்னால அப்படி பண்ண முடியாது. நான் பண்ண மாட்டேன். நான் பண்ண மாட்டேன் கௌதம். ஏன்னா நான் உன்னோட அம்மா. நான் இன்னைக்கு அவளை கண்டிப்பா பார்த்தே ஆகணும். எங்க இருக்காவ? எங்க இருக்கா? எங்க இருக்காவ? நான் அவளை கையெழுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவ கால்ல கூட விழ தயாரா இருக்கேன். அவ எங்க இருக்கா? அவகிட்ட ஒரு தடவை என்ன பேச விட. எங்க இருக்காவ? அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவ சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா.